இன்னும் எத்தனை நாளைக்கு எப்படியும் அமைதியா இருக்க போறேன். இப்ப எவ்வளவு நாள் ஆயிருச்சு, ஆனா இன்னும் கண்ணுல அந்த ஈரம், அந்த பாரம் குறையவே இல்லை. காலங்கள் எவ்வளவு ஆடினாலும் சில காட்சிகள் கண்ணை விட்டு நீங்கிறது இல்லை. நான் எங்க அம்மாவை பார்த்த அந்த கடைசி நிமிஷம் இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே. எல்லாரும் போயிட்டாங்க, நம்ம மட்டும் ஏதோ தனியா நிக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங். ஜீவா, இங்க பாரு, உங்க அம்மா அப்படி ஒன்னும் தனியா விட்டுட்டு போகல. உன்னை ஒரு நல்ல மனுஷனா வளர்த்து ஆளாக்கிட்டு போயிருக்காங்க. அவங்க ஒன்னும் எங்கேயே போயிடல. இதோ உன் மனசுல ஒரு ஓரமா ஓய்வு எடுத்துட்டு தான் இருக்காங்க. நீ இப்படி மனசுடைஞ்சு போயிருந்தா உங்க அம்மாவுக்கு பிடிக்குமா? இங்க பாரு, நீ எப்பவும் சிரிச்சுட்டு சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு நான் எப்பவும் கூட. சரியா? சரி. இப்படி சத்தம் இல்லாத சிரிப்புக்கு என்ன அர்த்தம்? இங்க பாரு, என்னோட ஒரு வருஷ காத்திருப்புக்கு நீ என்ன பதில்? நாம பார்க்காம பேசாம இந்த ஒரு வருஷத்துல நீ என்ன மட்டுமல்ல எல்லாத்தையுமே மறந்துருப்பேன்னு நான் நினைச்சேன். ஆனா ஜீவா, ஒவ்வொரு காதலையும் அழகாக்குறதும் ஆழமாக்குறதும் அவங்க காத்திருக்கிற காத்திருப்புலதான் இருக்கு. இங்க பாரு, நீ என்ன எவ்வளவு தூரம் நேசிக்கிறேங்கிறது நம்ம ரெண்டு பேரும் காத்திருந்த இந்த காத்திருப்பே போதும். நீ என்னை இன்னும் நேசிக்கிறேங்கிறது உன் கண்ணுல நான் பார்த்துட்டேன். ஆனா உன்னோட இந்த மௌனம் தான் எனக்கு பயத்தை கொடுக்குது. 1000 வார்த்தைகள் சொல்லாத ஒரு விஷயத்த ஒரு மௌனம் சொல்லிடணும்னு நான் நினைச்சேன். ஆனா என்ன? ஆனா சொல்லு. ஆனா என்ன? நமக்குள்ள இந்த இருக்க புரிதல் போதுமான்னு எனக்கு தெரியல. சரியான புரிதல் இல்லாத காதல் பிற்காலத்துல பிரிதல்ல தான் முடியும். இப்படி என்னதான் சொல்ல வர? ஒண்ணு இல்ல, இந்த காதலை நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி பேலன்ஸ் பண்ண முடியும் எனக்கு தெரியல. ஓப்பனா சொல்ல போனா உங்க அம்மாவோட பேச்சும் எதிர்பார்ப்பும் வேற மாதிரி. ஜீவா, எது எப்படி இருந்தாலும் சரி, எந்த இடத்துலயும் எங்கேயும் நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். இதுக்கு மேல நான் என்ன சொல்றேன்? சாமி, இவங்கிட்ட. சரி ஜீவா, இப்போ நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லட்டுமா? சொல்லுங்க. பாரு, அந்த பீச்ல கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் யாருமே இல்லை. இப்போ நம்ம ரெண்டு பேரும் மட்டும்தான் தனியா இருக்கோம். இந்த நேரத்துல எனக்கு என்ன தோணுது தெரியுமா? என்ன தோணுது? உன்னை அப்படியே அந்த காத்து கூட போகாத அளவுக்கு டைட்டா கட்டி பிடிச்சு அப்படியே நினைக்கணும்னு தோணுது. உனக்கு தோணலையா? எனக்கு அதுக்கு மேல கூட தோணும். ஏன்னா கற்பனைக்கு இங்க சென்சார் கிடையாது. ஆனா கண்களால பேசிக்கிறதா உண்மையான காதலுக்கு அழகு. அப்படின்னா நீ சைவ காதலா? அதென்ன காதல்ல சைவ காதல் அசைவ காதல் அது தெரியாதா? இங்க பாரு ஜீவா, சைவ காதல்னா இந்த சும்மா இந்த கண்ணாலேயே பார்த்துட்டு இப்படி கை பிடிச்சிட்டு போறதோட சரி. அசைவ காதல்னா அப்படியே கட்டி பிடிச்சு மொத்தம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் அதுக்கு மேல நாய் காதல். இதை உடுசாமி, இதுக்கு மேல நான் இருந்தேன்னா என் கற்புக்கு கேரண்டி இல்ல. நான் வர